Welcome everybody, this is Jilfa on behalf of Pudigam Academy. Human physiology அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த சாப்டரை தானே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நம்ம கிட்னி, ஹார்ட், ஹார்மோன்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம பார்க்க போகிற யூனிட் சிலபஸ் எதை பற்றி அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற டாபிக், நரம்பு மண்டலத்தை பற்றி படிக்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக இந்த சாப்டருக்கே நம்ம டைம் செலவு பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. என்னென்ன இம்பார்ட்டண்ட் அதை மட்டும் உங்களுக்கு நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை 2 வகையாக பிரிக்கிறாங்க. மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், புற நரம்பு மண்டலம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, யூஸ்வலி பெரிஃபரல் அப்படின்னு சொன்னாலே உடம்பை விட்டு வெளியே தூரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற புறவழி நரம்பு மண்டலம், புற நரம்பு மண்டலம், மத்திய நரம்பு மண்டலம். அப்போது நம்ம சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் 2 பார்ட்டு தான் பாருங்கள். பிரெயின், ஸ்பைனல் கார்ட், இதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்படின்ற மத்திய நரம்பு மண்டலம்னா என்ன, மூளையும் முதுகு தண்டும் சேர்ந்தது தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்போது இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் பிரெயின் பற்றி நெக்ஸ்ட் இதில் நம்ம நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ பிரெயினை 4 பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறோம். அதாவது முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு 3 வகையாக பிரிக்கிறோம். இதில் முன்மூளைக்கு 4 பிரெயினுக்கு முன்மூளைக்கு 3 டிவிஷன்ஸ் இருக்காங்க. இங்கே தான் தலாமஸ், ஹைப்போதலாமஸ்னு ஒன்று படித்தோம் இல்லையா, எங்கள் ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ணுற யூனிட். ஹைப்போதலாமஸ் பிட்யூட்ரியை கண்ட்ரோல் பண்ணும்ல அது. மற்றபடி அந்த ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர் இருக்கக்கூடிய செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஏரியாவும் 4 பிரெயினில் இருக்குது. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. செரிப்ரல் கார்டெக்ஸ், செரிப்ரம் அப்படின்னு எழுதிக்குவோம். அதாவது முன் மூளையில் என்ன இருக்குது அப்படின்னா, மூளையின் முன்பகுதி பெருமூளை அப்படின்னு சொல்கிறாங்க. செரிப்ரம் என்ன சொல்லுவாங்க, பெருமூளை, ஹைப்போதலாமஸ் மற்றும் தலாமஸ் ஆகியவற்றை கொண்டுள்ளது. யாரு? 4 பிரெயின், முன்மூளை. செரிப்ரம் அப்படின்றது பெருமூளை. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். செகண்ட் பாயிண்ட், மிட் பிரெயின் அப்படின்ற நடுமூளைன்னு ஒன்றும் இல்லை, 2 பாட்டு தான். டெக்டம், டெக்மெண்டம் 2 பார்ட். தேர்ட், ஹின் பிரெயின் அப்படின்ற பின்மூளையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, மூளையின் மையப்பகுதி. இதில் யார் இருக்கிறாங்க, சிறுமூளை, செரிபெல்லம், பான்ஸ் மற்றும் மெடுலா. அப்போது மூளையை எப்படி பிரிக்கிறோம்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற மத்திய நரம்பு மண்டலம் அப்படின்னா பிரெயினும் ஸ்பைனல் கார்டும். அப்போது மூளையை எப்படி பிரிக்கிறோம்? 4 பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின், 3 டைப். அப்போது 4 பிரெயின் அப்படின்ற முன்மூளையில் 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்காங்க. தலாமஸ், ஹைப்போதலாமஸ், பெருமூளைன்னு சொல்லக்கூடிய செரிப்ரம். தென் மிட் பிரெயினில் 2 பார்ட், டெக்டம், டெக்மெண்டம். தென் ஹின் பிரெயின் அப்படின்ற பின்மூளையில், அது மூளையோட மையப்பகுதி. பின்மூளையில் ஹின் பிரெயினில் யார் இருக்கிறா? சிறுமூளை அப்படின்னு சொல்லக்கூடிய செரிபெல்லம், பான்ஸ் அப்படின்ற ஏரியா. தென் மெடுல்லா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் முதுகு தண்டை சேர்த்துட்டோம் அப்படின்னா இதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். தென் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்ற புறவழி நரம்பு மண்டலத்தில் 2 பேர் இருக்காங்க. 2 நர்வ்ஸ் இருப்பாங்க. அதாவது ஒரு நர்வ் பிரெயின் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை இப்படி இம்பல்சஸ் கொண்டு வரும். இன்னொரு நர்வ் இங்கே இருந்து இம்பல்சஸை பிரெயின் அண்ட் அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டுக்கு கொண்டு போகும். ஸோ ஒரு நர்வை அஃபெரண்ட் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம்.
இன்னொரு நர்வை எஃபரண்ட் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூளையில் இருந்து செய்தி கொண்டு வரத்துக்கும் மூளைக்கு செய்தி கொண்டு போகிறதுக்கும் 2 வகையாக இருக்கிறாங்க. இவங்க சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட சேர்ந்து தான் அவங்களோட வேலையை செய்வாங்க. தென் இப்போது நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா, புற நரம்பு மண்டலமில் இருக்கக்கூடிய சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னு 2 பேர் இருக்காங்க இல்லையா. இங்கே இந்த சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இவங்க வாலண்டரி ரியாக்ஷன்ஸை, நம்ம தேவைன்னா கண்ணை மூடு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கண்ணு மூடுது. இதை டேஸ்ட் இதோட டேஸ்ட் என்ன கண்டுபிடி, டேஸ்ட் பண்ணுது. அப்போது நம்ம வாலண்டரி ஆக்ஷன்ஸை சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் இது தன்னார்வ நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது தன் இயக்க, இது தன் ஆர்வம். சொமேட்டிக் அப்படின்றது தன் ஆர்வம், நம்ம வாலண்டரி ஆக்ஷன்ஸ், இது தன் இயக்கம், அதுவாகவே இயங்கும். எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கையில் சூடு பட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், உடனடியாக நம்ம கையை எடுப்போம். அந்த மாதிரி தன் இயக்கமாக நடக்கக்கூடியது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ திஸ் இஸ் an entire ஐடியா அபவுட் நம்மளோட நரம்பு மண்டலத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்றத படிச்சிட்டோம். தென் ஒவ்வொரு பிரெயினோட ஒவ்வொரு பார்ட்டுக்கும் என்ன வேலைங்க இருக்குது அப்படின்றத மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு சில கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நம்ம இங்கே வெறும் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின், இது 3 தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஃபோர் பிரெயின் அப்படின்றது என்ன வேலை பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் a minute. நம்ம ஃபோர் பிரெயின் என்னென்ன பண்ண போகுது அப்படின்னா, ஃபோர் பிரெயின்னா என்னென்ன பார்ட்டு சொல்லுவோம், பெருமூளை, ஹைப்போதலாமஸ், தலாமஸ். எஸ், யூ ஆர் ரைட். இவங்க யார் யாரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, என்னென்ன வேலைகளை செய்கிறாங்க பார்ப்போம். ஃபோர் பிரெயினோட வேலை, முன்மூளையோட வேலை ரீப்ரடக்டிவ் எபிலிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ரீப்ரடக்ஷன் அப்படின்ற இனப்பெருக்க செயல்பாடுகள், ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்ற பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுற ப்ராசஸ், ஃபீலிங்ஸ், ஹங்க்ரி, ஸோ நீ கோபமாக இருக்கியா, சோகமாக இருக்கியா, ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும். பசி, இது வெரி இம்பார்ட்டன்ட்பா. பசியை எந்த பாகம், மூளையோட எந்த பாகம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா முன்மூளை. இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தூக்கம், ஸ்லீப்பையும் முன்மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஃபோர் பிரெயின் என்னென்ன வேலை செய்யும், ரீப்ரொடக்ஷன் வேலையை கண்ட்ரோல் பண்ணுறது முன்மூளை. ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்ற வெப்பநிலையை கண்ட்ரோல் பண்ணுது. தென் என்ன பண்ணுது, ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, பசியை கண்ட்ரோல் பண்ணுறது, தூக்கம். அப்போ பசி, தூக்கம், ஃபீலிங்ஸு, ஹோமியோஸ்டாசிஸ், ரீப்ரொடக்ஷன், 5 வேலை ஃபோர் பிரெயின். இப்போது மிட் பிரெயின் ஓட பங்களிப்பு கம்மி தான், மிகச்சிறிய மையப்பகுதி, ஓகேவா, இது கம்மி தான். ஆனால் ஹின் பிரெயினோட வேலைகள் ஜாஸ்தி. ஹின் பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்மூளை என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். பின்மூளையில் 3 பார்ட், சிறுமூளை, பான்ஸ், மெடுலா, செரிபெல்லம், பான்ஸ் அண்ட் மெடுலா என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா திஸ் சாப்டர் இஸ் ஓவர் ஃபார் அஸ். ஓகே, உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து செயல்முறைகளையும் ஒருங்கிணைக்கிறது யாரு, பின்மூளை. அப்படின்னா ப்ரீத்திங், அப்போது பின்மூளை பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்குவோம், முன்மூளை சின்ன விஷயத்தெல்லாம் பண்ணுது. ப்ரீத்திங், ஹார்ட் பீட், தென் எல்லா மோட்டார் நர்வ்ஸ்னு எல்லா மோட்டார் நர்வ்ஸோட எல்லா வேலையும் தூண்டுறது எல்லாமே என்னது, பின்மூளை தான். அப்போ ஹார்ட் பீட், ப்ரீத்திங் போன்ற பெரிய பெரிய வேலையெல்லாம் பின்மூளை செய்யுது. ஃபோர் பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஹங்கர், பசியையும் தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட், நம்ம பிரெயினோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர்
எப்படி கிட்னியில் எல்லா வேலையும் நெஃப்ரான் செஞ்சுதோ பிரெயினில் எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு யூனிட் பேர், செல் பேர் நியூரான். நியூரான். ஓகே, எஸ், நியூரான். ரைட் இயர் நியூரான். ஓகே, உங்களுக்கே தெரியும் நியூரான். ஓகே, நியூரானை பொறுத்த வரைக்கும் 3 பார்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. மைலின் ஷீத் அப்படின்றது நியூரானோட அவுட்டர் கவர். ஓகே, அந்த செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட அவுட்டர் கவர் மைலின் ஷீத்து. டென்ட்ரைட்ஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். 3 பார்ட்டை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டென்ட்ரைட்ஸ், இதுதான் வந்து டெர்மினல்னு சொல்லுவாங்க. ஆக்ஸான். ஓகே, இது என்ன பண்ணும், இன்னொரு ஒரு டென்ட்ரைட்டோடு சேரும். இதுக்கு நடுவில் இருக்க இடத்த தான் சினாப்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் என்ன பண்ணும், ஒரு டென்ட்ரைட்லேருந்து ஆக்ஸான் வழியாக இன்னொரு நியூரானோட டென்ட்ரைட்டை வந்து அடையும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது என்ன சொல்லுவாங்க, உட்கரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூரானுக்கு சைட்டோபிளாசம் இருக்கும், உட்கரு இருக்கும். இது ஒரு செல் தான். ஓகே, ஒரு டென்ட்ரைட்லேருந்து இம்பல்சஸ் வந்து இன்னொரு டென்ட்ரைட்க்கு ஆக்ஸான் வழியாக ட்ராவல் ஆகும். இப்போ ஒரு மசில் எடுத்துக்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும், எப்பயுமே ஒரு நர்வும் ஒரு நரம்பும் தசையும் ஒன்றா தான் செயல்படும். அதை தான் நான் மோட்டர் நர்வ்ஸ் அப்படின்றத இது வழியாக நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மோட்டார் நியூரான். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ், மசிலில் ஒரு மசில், உங்கள் தசையை உன் பிரெயின் நினைக்குது. இப்போ நீ கையை மடக்கு அப்படின்னா உங்கள் தசை என்ன ஆகுது, இழுக்குது. அப்போது கை மடங்குது இல்லையா? அப்போது நம்ம நர்வ்ஸில் இருந்து ஒரு இம்பல்ஸ், ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் என்ன பண்ணணும், நம்ம பிரெயினில் இருந்து நர்வ்ஸ் மூலியமாக மசிலுக்கு போகணும். ஓகே, இந்த மாதிரி தான் என்னாகும், நம்மளோட நர்வ் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அப்போ எப்படி மசிலுக்கு போய் இன்ஃபர்மேஷன் சேருது அப்படின்னா, நர்வ்ஸ் மசில் கிட்ட ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். இதை தான் சினாப்சிஸ்னு சொல்லுவாங்க. இந்த சினாப்டிக் எண்டில் ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். இந்த கெமிக்கலை மசில் அப்சர்வ் பண்ண உடனே ஓகே நான் இப்போ மடங்கணும்ல, மடங்குறேன் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ இந்த கெமிக்கல் பேர் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அசிட்டைல் கோலைன். அப்போ அசிட்டைல், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதனால தான் நான் உங்களுக்கு தேவையானது மட்டும் சொல்கிறேன். அசிட்டைல் கோலைன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு நரம்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல், ஒரு வேதிப்பொருள். எதுக்கு அப்படின்னா, நரம்பில் இருந்து இம்பல்சஸை அதாவது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ்னு சொல்லுவோம்ல, அதை என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மசில் கிட்ட கொடுக்குற கெமிக்கல் பேர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், ஒரு வேதிப்பொருள். ஓகே, அந்த வேதிப்பொருளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அசிட்டைல் கோலைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னா ரெஃப்ளெக்ஸ் ஆர்க். ஓகே, ரெஃப்ளெக்ஸ் ஆர்க்னால் என்ன அப்படின்னா, அதாவது எப்படி இந்த தூண்டல்கள் இருக்குது பார்த்தீங்களா, எப்படி அது நடக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிள். நம்ம ஒரு சூடான பாத்திரத்துக்கு மேலே கையை வைக்கிறோம். வச்ச உடனே இந்த ஸ்டிமுலஸ் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல். இந்த சிக்னல் சூடு அப்படின்ற ஒரு சிக்னல் எங்கே, நம்மளோட சென்சரி நியூரான் எடுத்துகிட்டு போகும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நியூரான் எடுத்துகிட்டு போகும், ஒரு நியூரான் கொண்டு வரும். எடுத்துகிட்டு போகிற நியூரான் பேர் சென்சரி நியூரான். எடுத்துட்டு மூளைக்கு போகிற நியூரான், மூளையில் இருந்து ஆர்கனுக்கு பாகத்துக்கு போகிற நியூரான் பேர் தான் மோட்டார் நியூரான். அப்போ மோட்டார் நியூரானை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, நம்மளோட பின் மூளை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்சரி நியூரான் இப்போ எங்கே கொண்டு போகுது இன்ஃபர்மேஷனை, சிஎன்எஸ்னு சொல்லக்கூடிய பிரெயினுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் மத்திய நரம்பு மண்டலத்துக்கு போய் கொண்டு போகுது சென்சரி நியூரான். ஸோ பிரெயின் இப்போ என்ன பண்ணும், மசில் கிட்ட சொல்லும், இப்போ நீ கையை அதுலேருந்து எடுத்துரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மோட்டார் நியூரான் கிட்ட கொடுத்துருச்சு, அந்த கெமிக்கல்ஸை கொடுத்துருச்சு. இப்போ மோட்டார் நியூரான் எடுத்துகிட்டு போய் நம்மளோட மசில் கிட்ட கொடுத்துட்டு உடனே நீ கையை எடுத்துரு, இல்லைனா உன் கையை சுட்டுரும் அப்படின்னு. இப்படி தான் நம்மளோட இம்பல்சஸ் பிரெயின் டு
ஃபஸ்ட்டு ஸ்டிமுலஸ் எங்கே போகுது, சென்சரி நியூரான் போகுது, சென்சரி நியூரான்லேருந்து பிரெயினுக்கு போகுது, மூளைக்கு போகுது, தட் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். மத்திய நரம்பு மண்டலத்தில் இருந்து எந்த ஆர்கனுக்கு போகணுமோ அந்த ஆர்கனுக்கு அந்த இம்பல்சஸை கடத்தி கொண்டு போய் போகிறது மோட்டார் நியூரான். தட்ஸ் இட். இந்த சாப்டரில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த நான் சொன்னலையே அசிட்டைல் கோலைன் அப்படின்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கோலைன், அதை பற்றி. நெக்ஸ்ட், நியூரான் அப்படின்னா என்ன? பிரெயினோட ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் பிரெயின். ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நம்மளோட நரம்பு மண்டலத்தோட பேசிக்கான செல்லே நியூரான் தான். அப்போ நர்வ்ஸ் அப்படின்ற நரம்புகள்லாம் என்ன? நியூரான் அப்படின்றது செல், நர்வ்ஸ் அப்படின்றது நம்ம நரம்பு மண்டலத்துலேருந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம பிரெயினில் இருந்து கை ஃபுல்லாக ஓடுது பார்த்தீங்களா, அது நரம்பு. நியூரான் அப்படின்றது அந்த நரம்புகள் எதால் ஆனது? நியூரானால் ஆனது. சிம்பிள். தென் நம்மளோட நர்வஸ் சிஸ்டமோட டிவிஷன் பற்றி படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாகமும் என்னென்ன வேலை செய்யுது. அப்போ பசியை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, தூக்கத்தை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, ப்ரீத்திங்கை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, ரீப்ரொடக்ஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, இந்த திங்ஸை மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே இந்த சாப்டர் வில் பி என்டையர்லி ஓவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.